குரு சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை பணிவோடு பதிவு செய்கின்றேன். ஆன்மீக மன்றத்தில் இன்பமா துன்பமா எது பெரிது என்கின்ற ஒரு விவாதப் பொருளை இந்த மைய மண்டபத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவன் இறங்கி வந்து சொன்னான், என்னுடைய படைப்பில் எது பெரிது என்று கேட்டால், இந்த பூமி அங்கும் இங்கும் சில சமயம் தடுமாறுகின்ற போது மக்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதற்காக பெரும் மலையை கொண்டு வந்து நிறுவினேன், அதுதான் என் படைப்பில் பெரிது என்றான். அந்த தேவனின் வார்த்தையை கேட்ட தூதன் எழுதி முடித்த பிறகு அவன் சொன்னான், இல்லை இல்லை, அதையே உடைத்து எரியக்கூடிய ஒளியாகிய இரும்புதான் என் படைப்பில் பெரிது என்றான். இப்பொழுது இவனுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு விட்டு ஆண்டவனிடத்தில் ஒளிதான் பெரிது என்பதை இறுதியாக எழுதி கொள்ளலாமா என்று கேட்ட பிறகு அவன் சொன்னான், இல்லை இல்லை, அந்த இரும்பையே உருக்கக்கூடிய நெருப்பு தான் என் படைப்பில் பெரிது என்றான். ஆண்டவனுக்கும் அடியவனுக்கும் அன்றைக்கே எது பெரிது என்கின்ற பட்டிமண்டபம் தொடங்கி இருக்கிறது என்பதை அந்த புத்தகத்தை படிக்கின்ற போது எனக்கு தெரிந்தது. தூதன் எழுதிதான் நெருப்புதான் இறைவன் படைப்பில் பெரிது என்று. ஆண்டவன் அருகே வந்து சொன்னான், இல்லை இல்லை, அந்த நெருப்பையே அணைக்கக்கூடிய நீர்தான் பெரிது என்றான். தூதன் வெக்கப்பட்டு போனான். ஆண்டவா, மழை பெரிதா, ஒளி பெரிதா, நெருப்பு பெரிதா, நீர் பெரிதா என்று கேட்டபோது ஆண்டவன் கடைசியாக ஒரு வார்த்தையை போட்டுக்கொள், அந்த நீரையே கிளர்த்து எரியக்கூடிய காற்று தான் என் படைப்பில் பெரிது என்றான். ஆண்டவா, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாய்? எது உன் படைப்பில் பெரிது என்று சொல்வதற்கு இவ்வளவு வினாவா என்று கேட்டபோது தூதன் அருகே ஆண்டவன் வந்து செவிகளில் சொன்னான், என் படைப்பில் எது பெரிது என்றால், துயருற்றவனுடைய கண்ணீரை துடைத்து இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கக்கூடிய ஈரமுள்ள இதயம்தான் என் படைப்பில் பெரிது என்று கேட்டான். அப்போதுதான் தெரிந்து கொண்டேன், புவனத்தில் எது பெரிது என்று கேட்டால் இறைவன் படைப்பில் ஈகையுள்ள இதயம் பெரிது. எனவே அப்படி ஈகையுள்ள இதயத்தை பெற்றிருக்கக்கூடிய குரு சேனல் அன்பர்களுக்கு எங்களுடைய கோடி நமஸ்காரங்கள்.